உன் அன்பில் உன் நினைப்பில் அத்தியாயம் 21. நாட்கள் அழகாய் சென்று கொண்டிருக்க கோழிப்பண்ணை, பால் பண்ணை, ரைஸ் மில் என்று தன் முழு கவனத்தையும் தொழிலில் செலுத்தினான் ரஞ்சித்குமார். அதே நேரம் தேன்மொழியோ ரஞ்சித்தின் நினைவுகளுடன் தன் படிப்பில் கவனத்தை செலுத்த முடியாமல் தடுமாறினாள். சக்தியும் காம்ப்ளெக்ஸ் கட்டுவதிலும் டிராவல்ஸை கவனிப்பதும் மேலும் தன் தொழிலை பெருக்குவதிலும் கவனமாய் இருந்தாலும் தினமும் ஒரு முறையாவது அம்முவை காண்பது, மொபைலில் பேசுவதை மறக்காமல் கடைபிடித்தான். இதற்கிடையில் சுந்தர் தாமரையின் திருமண நாள் வந்தது. அத்தை அத்தை கிளம்பிட்டீங்களா, நேரமாச்சு என அழைத்தவாறு அரக்குப்பட்டு புடவையில் தன் அறையில் இருந்து வெளியே வந்தாள் தேன்மொழி. கிளம்பிட்டேன் தேன்மொழி, என் மருமக பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கா, ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்குடி என கூறியவாறு அருகில் இருந்த மளிகை சரத்தை எடுத்து அவள் கூந்தலில் சூடினார் பார்வதி. அடடா, யார் இது, ஏன் பொண்ணா, நம்பவே முடியல கூறியவாறு வீட்டுக்குள் வேறுமுருகன் நுழைய தன் அப்பாவை கண்டதும் சந்தோஷத்தில் ஓடி சென்று கட்டிக்கொண்டாள் தேன்மொழி. அப்பா, நீங்க வருவீங்கன்னு சொல்லவே இல்லை. உனக்கு அதிர்ச்சி தரணும் தான் நான் சொல்லலை. இந்த புடவையில பார்க்கும்போது பெரிய பொண்ணா இருக்குமா, ஆனால் அப்பான்னு சொல்லி ஓடி வந்து என் மேலே சாயும் போது சின்ன பொண்ணா இருக்க, என் செல்ல பொண்ணுடா நீ என கூறியவாறு தன் மகளை அணைத்து கொண்டார் வேல்முருகன். வாங்கண்ணே, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அண்ணி வரலையா? நல்லா இருக்கோம்மா, நான் மட்டும்தான் வந்தேன். கிளம்பிட்டீங்களா எல்லாரும்? போகலாம் கல்யாணத்துக்கு. அப்பா, உங்ககிட்ட கல்யாணத்துக்கு சொன்னாங்களா சண்முகம்மாம்மா என தேன்மொழி சந்தேகமாய் கேட்க, ஆமாம்மா, சண்முகம் உங்கள் அப்பத்தாவோட சொந்தம்ல, கண்டிப்பாக போகணும் கல்யாணத்துக்கு. அது இருக்கட்டும், எங்கே என் மருமகனும் மாப்பிள்ளையும் காணும்? சக்தி காலையிலே போயிட்டான். அவர் பக்கத்து ஊரில் ஒரு கல்யாணம் இருக்குது, அதான் எங்கள் 2 பேரையும் மட்டும் போயிட்டு வர சொல்லிட்டார் அண்ணே என பார்வதி கூறினார். ஓ அப்படியா, சரி வாங்க போகலாம், மூத்தத்துக்கு நேரமாச்சு. அப்புறம் வந்ததும் என் பொண்ணுக்கு மறக்காமல் திருஷ்டி சுற்றி போட்டுரு பார்வதி என்று தன் மகளின் தலையை வருடியவாறு உரைக்க, சரிண்ணா என பார்வதி கூறியதும் மூவரும் மண்டபம் கிளம்பி சென்றனர். மண்டபத்திற்கு சென்றவர்கள் காரினை விட்டு இறங்க எதிரில் வந்த சண்முகம், சரோஜா, தாமரையின் பெற்றோர் அனைவரையும் வரவேற்றனர். சரோஜாவிடம் பார்வதி பேச தன் தந்தையுடன் உள்ளே சென்றாள் தேன்மொழி. சரவணன், தாமரையின் அண்ணன், கூப்பிட வந்த ரஞ்சித் சரவணனின் அருகில் சென்று அவனை அழைக்க, சரவணனோ தான் அழைப்பது காதிலே விழாதவாறு யாரையோ பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவன் பார்வை சென்ற இடத்தை பார்த்த ரஞ்சித்தும் திகைத்து நின்றான். காரணம், அங்கே தேன்மொழி தன் தந்தையுடன் சந்தோஷமாக புன்னகையுடன் தலைகுனிந்தவாறே வந்தாள். வெக்கத்துடன் புடவையின் கீழ்மடிப்பை எடுத்து விட்டவாறு மெதுவாக எட்டு வைத்து நடந்து வரும் தேன்மொழியை கண்ணிமைக்காமல் கண்டான் ரஞ்சித். அதே நேரம் பின்னாடி ரேடியோவில், சேலை கட்டும் தென்னுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா என்ற பாடல் ஒலிக்க, தேனுப்பில் இந்த புடவையில எவ்வளோ அழகா இருக்கா, அவ வச்சிருக்கிற மல்லிகைப்பூவோட வாசம் ஆளை இழுக்குதுடா என்று தேன்மொழியை பார்த்து ரசித்தவாறு ரஞ்சித்திடம் கூறினான் சரவணன். தான் மட்டுமே அவளை தேனு என அழைப்பதை நினைத்தவன் இப்போது சரவணன் அவளை ரசித்து கூறியதில் கோபம் தலைக்கேற அவன் முதுகில் ஓங்கி அடித்தான். ஏன்டா இப்படி அடிச்ச? போடா, கல்யாண வேலை ரொம்ப இருக்கு, அப்புறம் உன்னை சித்தப்பா வேற கூப்பிடுறாங்க, போடா என அவனை விரட்ட பார்க்க, இல்லடா, அதை விட முக்கியமான வேலை இங்கே எனக்கு இருக்கு, என் மாமனை போய் முதல்ல கவனிக்கணும்டா என கூறிய சரவணன் வேகமாய் அவர்களை நோக்கி சென்றான். வரும்போதே ரஞ்சித் நிற்பதை கண்ட தேன்மொழி அவனை பார்க்க தன்னிடம் இருப்பதை உணர்ந்து தன் தந்தையிடம், அப்பா, ரஞ்சித் அத்தான் நிற்கிறாங்கப்பா என்றாள். இங்கே பாரு தேன்மொழி, நம்ம கல்யாணத்துக்கு தான் வந்தோம், யாரையும் பார்க்க வரல, வந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும், அப்புறம் தேவையில்லாதவங்களை பற்றிலாம் பேசாத என்று கோபமாய் கூறினார் வேல்முருகன். தந்தை கூறிய ஒவ்வொரு சொல்லும் தேன்மொழியின் மனதில் ஆழமாய் பதிந்தது. வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா, உட்காருங்க மாமா என்று சரவணன் வேல்முருகனிடம் கூறினாலும் விழிகளோ தேன்மொழியிடம் நிலைத்து இருந்தது. நல்லா இருக்கேன் சரவணா என கூற இருவரும் அமர்ந்து சிரித்து பேசுவதை கண்ட ரஞ்சித் கோபமாக வெளியேறினான்.
அதன் பின் அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க தேன்மொழியை நோக்கி வந்தாள் ஆராதனா. அவளை அழைக்க தன் தந்தையை அவளிடம் அறிமுகப்படுத்தி வைத்தாள். அவளை சிறிது நேரம் பேச, அப்பா, தேன்மொழியை தாமரை கூப்பிடுறா, நான் கூட்டிட்டு போட்டுமா என்று ஆராதனா வேல்முருகனிடம் அனுமதி கேட்க அவரும் சரி என்றார். அனைவரும் வர மணமக்களை அழைத்து வர கூற தேன்மொழி ஒரு புறமும் ஆராதனா ஒரு புறமும் தாமரையை அழைத்து வந்து மேடையில் அமர வைத்தனர். மேடையில் தேன்மொழியும் ஆராதனாவும் நிற்கவே சக்தியின் பார்வையோ ஆராதனாவிடம் மட்டுமே நிலைத்திருந்தது. அவனது பார்வையின் அர்த்தத்தை உணர்ந்து ஆரா வெக்கப்பட அவளது வெக்கத்தை ரசித்தான் சக்திவேல். இதை கீழே அமர்ந்திருந்த வேல்முருகன் காண முதலில் சக்தி தன் மகள் தேன்மொழியைத்தான் பார்க்கிறான் என நினைத்தவர் அவனை ஆழ்ந்து கவனிக்கவே அவன் பார்வை ஆராதனாவிடம் இருப்பதை உணர்ந்தார். திருமணம் முடிய அதன் பின் நடக்க வேண்டிய சடங்குகள் அனைத்தும் முடிய அனைவரும் சாப்பிடச் சென்றனர். அந்த ஊர் மக்கள், இளைஞர்கள் என சரவணின் தோழர்கள் இப்படி அனைவரும் சாப்பாடு பரிமாற ஆராதனாவிற்கு சாப்பாடு பரிமாறும் போது சக்தி அவளை ரசிப்பது, அவள் இருக்கும் இடத்தில் அவளை பார்த்தவாறே பரிமாறுவதைக் கண்டார் வேல்முருகன். தேன்மொழி சாப்பிட்டு கொண்டிருக்க சாப்பிட்டு முடித்து முதலில் எழுந்த ஆராதனா அவளிடம் சொல்லிக்கொண்டு கை கழுவச் சென்றாள். ஆராதனா கை கழுவி முடித்து திரும்பவும் யாரோ அவளை இடையில் கை வைத்து அருகில் இருக்கும் அறைக்குள் இழுக்கவும் சரியாக இருந்தது. இதனை எதிர்பார்க்காத ஆராதனா திகைத்து தன் முன் நின்ற சக்தியை வெளிவிரித்து கண்டாள். சக்தி, என்ன பண்ற, விடு, என்ன யாராவது வந்துட போறாங்க என கூறியவள் அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ள முயன்றாள். முடியாதுடி, இன்னைக்கு எவ்வளோ அழகா இருக்கேன்னு தெரியுமா? ஆமா, ஃபோனில் பேசும்போது புடவைல கட்டிட்டு தானே வருவேன்னு சொன்னேன், ஏன் சுடிதார் போட்டிருக்க சந்தேகமாய் கேட்க, புடவை கட்ட வரல சக்தி, என்னை விட்டுடா முதல்ல என கூறியவாறு அவனிடம் இருந்து விலக முயல அவளது முயற்சியை கண்டவனோ மேலும் தன்னுடன் இருக அணைத்தான். அது என்னன்னு தெரியல, உன்னை பார்த்தாலே மயங்குறேன்டி, உன்கிட்ட நெருங்கணும் போல இருக்குடி, பாரேன் பாட்டு கூட எனக்கு ஏற்ற மாதிரி போடுறாங்க என உரைக்க அதே நேரம் அங்கே ரேடியோவில் உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன் என்ற பாடல் ஒலித்தது. பொய் சொல்லாத, நீ அந்த பாட்டை கேட்டுதானே என்கிட்ட சொல்ற என செல்ல முறைப்புடன் கேட்கவே, இல்லடி என்றவாறு அவளை தனக்கு அருகில் இழுத்து அவள் இதழை பார்த்தவாறு முகம் நோக்கி குனிய அவனது செய்கையை கண்டவள் விழி மூடினாள். தன்னவளின் கழுத்து வளைவில் சாய்ந்தவன் அவளை தன்னுடன் மேலும் இறுக்கி அணைத்து அம்மு அம்மு என புலம்ப ஆரம்பித்தான். சக்தி தன்மேல் சாய்ந்ததும் விழித்திருந்தவள் அவனது புலம்பலை கண்டு பயந்தாள். சக்தி, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்று அவனை தன்னிடம் இருந்து விலக்கி கன்னங்களை பற்றி கொண்டு கேட்க, அம்மோ, என்னால் ஒரு வாரம் உன்னை பார்க்க முடியாது, பெங்களூர் போகிறேன்டி, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேரேஜுக்கு, உன்னை பார்க்காம எப்படி தான் இருக்க போகிறேன்னு தெரியலடி என புலம்பிக்கொண்டே கூறினான். அவன் புலம்பலை பார்த்து சிரிக்க, ஏண்டி நான் தவிக்கிறேன், நீ சிரிக்கிறியா, உன்கிட்ட சொன்னேன் பாருடி, போடி என்றவாறு அவளை விட்டு விலகிச் செல்ல முயன்றான். உடனே வேகமாய் அவனின் கைப்பற்றி இழுத்து தன்னவன் மேல் சாய்ந்தவள், சக்தி, இப்போதான் மொபைல் இருக்குல்ல, உனக்கு எப்போதான் என்னை பார்க்கணுன்னு தோணுதோ அப்போல்லாம் வீடியோ கால் பண்ணு, பார்த்துக்கலாம். அது எனக்கு தெரியாதா, ஆனால் நேரில் பேசின மாதிரி பார்த்தது மாதிரி இருக்காதடி என கவலையுடன் கூறினான் சக்திவேல். ஆமாம், சரி சக்தி, நீ எப்போ போகணும்? நாளைக்கு ஈவினிங், அப்புறம் நாளைக்கு மார்னிங் நான் ரன்னிங் வரும்போது நீ வீட்டுக்கு முன்னாடி நிற்கணும், சரியா என அவளை தன்னுடன் அணைத்தவாறு கூற, சரி சக்தி, ரொம்ப நேரமாச்சு, நான் கிளம்புறேன் கூறிவிட்டு வெளியே சென்றாள் ஆராதனா. அதன் பின் திருமணம் முடிந்து வீட்டுக்கு வந்த வேல்முருகன் தன் தங்கையிடம் பேச முடிவெடுத்தார். பார்வதி, எத்தனை நாள் தான் தேன்மொழி இங்கேயே இருப்பா? இது சரியில்லை, நான் அவளை இன்னைக்கு ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்று சற்று கோபமாக கூறினார். என்னன்னா திடீர்னு இப்படி சொல்கிறேன்? ரஞ்சினியும் இல்லை, சக்தியும் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுல பிஸியாக இருக்கிறதால வீட்டுக்கே வரமாட்டேங்கிறான். இப்போதைக்கு என் கூட தேன்மொழி மட்டும்தானே இருக்கான், நீயும் அவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறியே, என்னன்னா இது? அது சரிதாம்மா, நீ தனியாக இருக்கேன்னு தான் நான் அவளை இங்கே அனுப்பி வச்சேன், ஆனால் அவள் உரிமையோடு இந்த வீட்டில் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேம்மா
நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுதுண்ணா. அவள் இந்த வீட்டோட மருமகளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நானும் அவர்கிட்ட பேசிட்டேன்னா, ஆனால் அவர் தான் ரஞ்சித் கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் கல்யாணம்னு சொல்லிட்டாருண்ணா. அவன் குடும்பம் வேற, நீங்கள் வேற தானே. அப்புறம் மாப்பிள்ளை ஏன் இப்படி பண்ணுறாரு? இங்கே பாருமா, நிச்சயத்தை மட்டுமாவது இப்போதைக்கு பண்ணிக்கலாம், கல்யாணம் கூட அப்புறம் வச்சுக்கலாம், சரியா? இல்லைண்ணா, எனக்கு கொஞ்சம் டைம் கூட, அவர்கிட்ட பேசுகிறேன். எவ்வளோ நாள்மா? தேன்மொழிக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. ஒரு அப்பாவா என்னோட கடமையை நான் செய்ய வேணும்லம்மா. சரி அண்ணா, நான் கண்டிப்பாக பேசுகிறேன் அவர்கிட்ட சீக்கிரமே. ஆமாம் பார்வதி, சக்திக்கு இதில் விருப்பம் தானே. மருமகன் கிட்ட இதை பற்றி பேசுனீயா? அவன்கிட்ட பேச தேவையே இல்லை, நான் பார்த்தாலே தெரியுது 2 பேருக்கும் இதில் முழு சம்மதம்னு. அதுவும் இல்லாமல் எனக்கு அவர் வாக்கு கொடுத்துருக்காரு, தேன்மொழி தான் இந்த வீட்டு மருமகள்னு சொல்லியிருக்காரு என்று உறுதியாக கூறினாள் பார்வதி. சரிம்மா, அப்படி நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷந்தாம்மா. சரி, நேரமாச்சி, நான் கிளம்புறேன் கூறியவர் கிளம்பி செல்ல, அதே நேரம் அறைக்குள் வந்த தேன்மொழி மனமோ தன் தந்தை கூறியதை நினைவுக்கு கொண்டு வந்து இருந்தது. தேவையில்லாதவங்களை பற்றி பேசாத தேன்மொழி என தந்தை கூறியதையே நினைக்க, தன் தந்தை ரஞ்சித் மேல் உள்ள கோபத்தை நினைத்தவள், தான் ரஞ்சித்தை காதலிக்கும் விஷயம் மட்டும் தன் தந்தைக்கு தெரிய நேர்ந்தால் பின் தன்னிலை. ஒருவேளை ரஞ்சித் என் காதலை ஏற்றுக்கிட்டு அப்பா ஒத்துக்கலண்ணா, அப்பாவை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாது. சக்தி வேற ரஞ்சித் மேலே கோபமாக இருக்கான், அவங்கிட்டையும் உதவி கேட்க முடியாது. இப்போ என்ன தான் பண்ண? ரஞ்சித் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. அதே நேரம் எனக்கு என் அப்பாவும் வேணும். நான் கண்டிப்பாக நாளைக்கு சக்தி கிட்டே இதை பற்றி பேசியே ஆகணும். அதுக்கு முன்னாடி என் காதலை நான் ரஞ்சித் கிட்ட சொல்லணும். என்னால் ரஞ்சித் கிட்ட சொல்ல முடியுமா என யோசிக்க, அவளது மனமோ இது உன்னோட காதல், நீ ரஞ்சித் கிட்ட சொல்லியே தான் ஆகணும் என முடிவுடன் உரைக்கவே, செய்வதறியாது நின்றிருந்தாள் தேன்மொழி. நன்றி.